பங்கெடுத்துக் கொள்ளாத இந்த வாரம் ஃபுல்லா பண்ணது எல்லாமே என்ன பண்றது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்று எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்கா பர்ஃபார்ம் பண்ண 2 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. ஒவ்வொருத்தரா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கனி 2 பேரை சொல்லணும்ல, அதுல ஒருத்தர் சொல்றதை மட்டும் காட்டுறாங்க. ஒருத்தரா யாரை சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பார்வதியை தான் சொல்றாங்க. இந்த வீக் முழுக்கவே பார்வதி நிறைய பிரச்சனை பண்ணாங்க. ஸோ நான் பார்வதியை தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தெரிஞ்ச கதை தானே அப்படின்ற மாதிரி பார்வதியும் முகத்தை வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் கனி சைட்ல இருந்து நீங்க யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா பார்வதி மேல உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். ஏன்னா நிறைய குடைச்சல் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. ஸோ கனி சொன்னது எனக்கு தப்பா தெரியல. இன்னொன்று ஓட்ட கனி யாருக்கு தரப்போறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னா யாரை செலக்ட் பண்றாங்க, எஃப்ஜேவை சொல்லிடுவாங்களான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததான் திவாகர் இருக்காரு பார்த்தீங்களா, கானா வினோத்தை சொல்றாரு. திவாகரும் 2 பேரை சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை சொல்லுவாரு, கமருதீனை சொல்லுவாரு. ஏன்னா நேற்று நைட்டு ஒரு பெரிய பிரச்சனை போச்சு. கண்டிப்பாக இவங்க 2 பேர் மேலே கோபம் இருக்கும். அதனால அவங்கள தான் சொல்ல வாய்ப்பு இருக்கு. கானா வினோத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே ஃப்ராடா இருக்கு. ஸோ இவர் ஆளே கொஞ்சம் தப்பான ஆளாக இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய குற்றச்சாட்டை வச்சு தான் கானா வினோத்தை நாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. இதுலேயும் சரி 2 பேரையுமே நமக்கு காட்டல, கானா வினோத்தை தான் காட்டுறாங்க. ஆனால் இன்னொருத்தரா கமருதீன் இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. கமருதீன் அசிங்கமாக பேசுகிறான் அப்படின்ற மாதிரி கொண்டு இவர் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா வியானா சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. வியானா கமருதீன் பேரை தான் சொல்றாங்க. அதாவது கமருதீன் ரொம்ப வைலண்டாக நடந்துக்கிறாரு, இது இந்த கேமுக்கு செட் ஆகாது, அதனால நான் கமருதீனை சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆளுக்கு ஒவ்வொரு ஓட்டை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஒரு ஓட்டு யாருக்கு போயிருக்கு, பார்வதிக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் கானா வினோத்துக்கு போயிருக்கு, கமருதீனுக்கு போயிருக்கா. அடுத்ததாக யார் சொல்றதுக்காக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் சொல்றதுக்காக வராரு. கமருதீன் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்றது எக்ஸாக்டா தெரியலங்க. ஃபுல்லா காட்டவே இல்லை. பாருக்கு என்ன சொல்றது, பாருக்கு என்ன சொல்றதுன்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராரு. அதுக்குள்ளேயே திவா எடுக்கிற மாதிரி குறுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. திவாகர் என்ன சொல்றாருன்னா, பொய்யா இந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கமருதீன் நேற்று நைட்டு நடந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாரு போல. ஆக்சுவலா எபிசோட்ல நீங்க பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுபிக்ஷா பேசி முடிச்சோனே எபிசோட முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நிறைய நடந்தது. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கமருதீனுக்கும் திவாகருக்கும் நைட் ஒரு வாட்டி சண்டை நடந்தது. மாத்தி 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் தடுத்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ஒரு பிரச்சனை போச்சு. அதனால தான் திவாகர் கானா வினோத்தை நாமினேட் பண்ணியிருக்காரு. ஸோ திவாகருக்கு இவங்க 3 பேருக்கு சண்டை போச்சுல, அந்த சண்டையில் அந்த நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்லான்றதுக்காக பேச ஆரம்பிக்கிறாரு போல. அதில் கமருதீன் பேசும்போது கமருதீன் சைடு விஷயத்தை மட்டும் தானே சொல்லுவார். அதனால தான் திவாகரும் தடுக்க பார்க்குறாரு. சார் நீங்கள் பேசும்போது பேசாம தானே இருந்தாங்க, அமைதியாக இருங்கன்ற மாதிரி இங்கே இருக்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் கானா வினோத் பக்கத்தில் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதாவது சும்மாரியான்ற மாதிரி சொல்றாரு. நீ சும்மாறா அப்படின்ற மாதிரி பதிலுக்கு திவாகர் சண்டை போடுறாரு. பிக் பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரியா விளையாடாதவங்களை தேர்ந்தெடுங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க என்னென்னமோ காரணத்தை சொல்லி நாமினேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கேட்டா சரியா விளையாடாததுன்னா யார் தெரியுமா? கலையரசன் தாங்க. கலையரசன் இருந்த இடமே தெரியலங்க. கலையரசன்லாம் எங்க இருந்தான்னு தேடி தான் பார்க்கணும். அந்த சண்டை எப்ப டேபிளை எட்டி உதச்சான் பாருங்க, அப்போ மட்டும் தாங்க அவன் வெளியே தெரிஞ்சான். அதே மாதிரி கெமி கூட எனக்கு சுத்தமா தெரியல. உங்களுக்கு சுத்தமா தெரியாத 2 பேர் யாருன்னு சொல்லுங்க. ஏன்னா இவங்க நியாயப்படி பார்த்தா அவங்க தான் ஒஸ்டா விளையாண்டாங்க, கேமை சரியா விளையாடலன்ற மாதிரி வரும். பார்வதி திவாகரெல்லாம் கேம் விளையாடலனே சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 2 பேர் தான் ஃபுல்லாவே தெரிஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கேம் விளையாடலன்னு எப்படி சொல்ல முடியும்னு தெரியல. ஒருவேளை கேமை சரியா விளையாடலன்றதுக்காக கூட நாமினேட் பண்ணலாம் போல. ஆனால் சரியா வெளியே தெரியலனா அது எனக்கு தெரிஞ்சு கெமிங்க. அதுக்கப்புறம் கலையரசன் சுத்தமாக தெரியல. அதாவது கலையரசன்லாம் எப்படின்னா ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணாமல் இருக்கான். மற்றவங்களாம் இப்போ பிரவீன் ராஜ்லாம் பாருங்க, நம்ம எப்படியாவது சேஃப் ஆயிடணும், அதுக்கு என்ன பண்ணணும். ரம்யா ஜோ பாருங்க, நம்ம சேஃப் ஆகணும், ஏதாவது பண்ணணும். சுபிக்ஷா நம்ம சேஃப் ஆகணும், ஏதாவது பண்ணணும். கேம் விளையாடுறாங்க, அதில் தப்பெல்லாம் வரதான் செய்யும். இப்போ கேமில் நான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன், பதிலுக்கு ஒரு ஃபேவர் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய டீலிங் போடுவோம். அந்த டீலிங்கில் சிலதை நம்ம பிரேக் பண்ணுவோம். நல்லது கெட்டது எதுவுமே எல்லாமே நடக்கும். அதுக்குன்னு கொஞ்சம் கேம் விளையாடணும்ல. கேமே விளையாடாமல் இருக்கிறது தான் கலையரசன் சுத்தமாக விளையாடலங்க. கெமியா எனக்கு தெரிஞ்சு பெருசாக விளையாண்ட மாதிரி தெரியல. எப்படின்னா விளையாடலாம், அதாவது ஜெயிக்கணும்னு விளையாடுறது இல்லை, சும்மா விளையாடலான்னு விளையாண்டாங்க.